தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வு 5ஆம் பகுதியாக அமைகிறது. வடலூரில் வள்ளலார் 3 நிறுவனங்களை தோற்றுவித்தார். மக்களின் பசிப்பிணியை போக்க சத்திய தர்மசாலையை வடலூரில் ஏற்படுத்தினார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அனைவரும் வணங்க சத்திய ஞான சபையை தோற்றுவித்தார். அருட்பாக்களின் பொருளுணர்ந்து போற்றிட சத்திய வேத பாடசாலையை நிறுவினார். அவற்றுள் சத்திய ஞான சபை பழுதுபட்டு கிடந்தது. வாரியார் வயலூர் திருப்பணியை நிறைவேற்றி இனிதே குடமுழுக்கும் செய்வித்தார். அச்செய்தியை ஆங்கில நாளேடு வடலூர் கும்பாபிஷேகம் நடந்தது என்று தவறுதலாக பிரசுரித்துவிட்டது. வள்ளலார் பக்தர்களும் வாரியாரின் நண்பர்களும் வடலூர் திருப்பணியை வாரியாரே ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் விருப்பம் என்று ஒருமனதாக கூறினர். குறிப்பாக திருச்சி VS லோகநாத பிள்ளை வாரியாரே வடலூர் திருப்பணியை செய்ய போகிறார் என்று உறுதியாக எண்ணினார். அப்போது லோகநாத பிள்ளை அவர்கள் மதுரைக்கு மாற்றலாகி வந்தார்கள். சுவாமி, வடலூரில் திருப்பணியை தொடங்கியுள்ளனர், அதில் நமது பங்களிப்பும் இடம்பெற வேண்டும் என்று லோகநாத பிள்ளை அவர்கள் வாரியாரிடம் கூறினார். அதன்படி வாரியாரும் பிள்ளை அவர்களும் ஞாயிறு தோறும் மதுரையில் நிதி திரட்டினர். வடலூர் திருப்பணிக்கு முதல் தவணையாக 700 ரூபாய் கொடுத்து வருமாறு வாரியாரை லோகநாத பிள்ளை அனுப்பினார். சத்திய ஞான சபை பூஜைகளை செய்து வந்த ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியரிடம் வாரியார் அத்தொகையை கொடுத்தார். கணபதியா பிள்ளை என்பவரிடம் அத்தொகையை ஒப்படைக்கும்படி குருக்கள் கூறினார். வாரியாரும் அவரிடமே கொடுத்தார். வாரியார் மாதந்தோறும் வடலூர் சென்று குருக்களின் வழியே கணபதியா பிள்ளையிடம் 700 அல்லது 800 ரூபாய் கொடுத்து வந்தார். கணபதியா பிள்ளையின் மேற்பார்வையில் 3000 ரூபாயில் ஜோதி மேடைக்கு தூண்கள் செய்யப்பட்டன. மதுரை முனிசிபல் மேலாளர் வடலூருக்கு அனுப்பிய பொறியாளர் அத்தூண்கள் உரிய பாரத்தை தாங்காது என்று கூறிவிட்டார். அதற்கிடையில் சிதம்பரம் திருப்பணிக்குழுவை சேர்ந்த K. சீதாராம ரெட்டியார் என்பவர் வாரியாரே வடலூர் திருப்பணியின் மேற்பார்வை பொறுப்பை ஏற்க வலியுறுத்தினார். அதன்படி சத்திய ஞான சபை திருப்பணி பொறுப்பு முழுவதையும் வாரியாரே ஏற்று பல கொத்தனார்களை கொண்டு கட்டுமான பணிகளை செய்து வந்தார். வாரியார் சொற்பொழிவுக்கு செல்லும் இடங்களில் வசூல் செய்து சீதாராம ரெட்டியாரிடம் கொடுப்பார். வாரியாரின் நண்பர் சவுந்திர பாண்டியன் அவர்களும் திருப்பணிக்கு நிதி உதவி செய்து வந்தார். வடலூர் திருப்பணிக்கு நன்கொடைகள் வந்து குவிந்தன. சேலம் BVCR முருகேச முதலியார், நாகப்பட்டினம் பச்சைமுத்து நாடார் போன்ற பல தனவந்தர்கள் 1000 அள்ளி வழங்கினர். வாரியார் திருவாரூர் செல்லும் பொழுது VS தியாகராஜ முதலியாரின் இல்லத்தில் தங்குவார். அப்போது முதலியாருக்கு மக்கட்பேறு இல்லை. முதலியாரின் தாயார் தன்னுடைய செல்வக்குமாரன் தியாகராஜனுக்கு வாரிசு இல்லாத குறையை வாரியாரிடம் கூறினார். தாயே, தங்கள் மகனையும் மருமகளையும் அழைத்துக் கொண்டு தைப்பூச நாளில் வடலூருக்கு வாருங்கள். அங்கு மேட்டுக்குப்பம் ஏரியில் நீராடிவிட்டு வடலூரில் வள்ளலாருக்கு அர்ச்சனை செய்யுங்கள், மகப்பேறு வாய்க்கும் என்று வாரியார் கூறினார். அதன்படியே அடுத்த தைப்பூச நாளில் வடபாதி மங்கலம் தியாகராஜ முதலியாரும் அவருடைய மனைவியும் தாயும் வடலூர் வந்து வழிபட்டனர். விரைவில் முதலியார் தம்பதியருக்கு மகப்பேறு வாய்த்தது. முதலில் வடலூர் திருப்பணிக்கு 1000 வழங்கிய வடபாதி மங்கலம் முதலியார் திருப்பணிக்கு தேவையான மரங்களை கொடுத்து உதவினார். அதன் மதிப்பு அப்போது 14,000 ஆகும். ஒருமுறை வடலூரில் ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில்
வாரியார் வடபாதி மங்கலம் முதலியாரை அணுகினார். அப்போதும் முதலியார் 3500 ரூபாய் கொடுத்து உதவினார். வடலூர் திருப்பணி நடைபெற்று வந்த பொழுது ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க வாரியாரிடம் பணமில்லை. வாரியார் தன்னிடம் இருந்த தங்க நகைகளை அடகு வைத்து சம்பள பட்டுவாடா செய்துவிட்டார். அடகு வைத்து வாங்கிய தொகை 3500. தெய்வ திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இத்தகைய இடையூறுகள் வருவதை எண்ணி வருந்தினார் வாரியார். வடலூர் வழிபாட்டுக்கு ஒரு தம்பதியர் வந்தனர். அவர்கள் தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளை தம்பதியர் என்று அருகிலிருந்தோர் அறிமுகம் செய்து வைத்தனர். வாரியார் அவரிடம் தெம்மூரில் ஒரு விரிவுரை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சத்திய ஞான சபை திருப்பணிக்கு உதவுங்கள் என்று வேண்டினார். ராஜமாணிக்கம் பிள்ளை தெம்மூரில் விரைவில் வாரியாரின் சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்துவிட்டார். ஆனால் குறிப்பிட்ட நாளில் தெம்மூரில் பலத்த மழை பெய்தது. இரவு 8 மணிக்கு பிறகு மழை ஓய்ந்தது. பக்தர்கள் வைக்கோலை பரப்பி அதன் மீது கீற்றுகளை இட்டு அமர்ந்து வாரியாரின் சொற்பொழிவை கேட்டனர். அந்த நிகழ்ச்சிக்கு சன்மானமாக 500 தருவார்கள் என்று எதிர்பார்த்த வாரியார் 1000 ரூபாயாவது கேட்க வேண்டும் என்று எண்ணினார். தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளை 100 ரூபாய் கற்றையை தாம்பூலத்தட்டில் வைத்திருந்தார். வாரியார் திருப்பணி நன்கொடை ரசீது கொடுக்க தொகையை எண்ணி பார்த்தார். அதில் 35 100 ரூபாய் நோட்டுகள் இருப்பதைக் கண்டு வியந்தார். ஏனெனில் வாரியார் அடகு வைத்து கடனாக வாங்கியிருந்த தொகை 3500 தான். வாரியார் வள்ளலாரின் கருணையை எண்ணி மகிழ்ந்தார். அடகு வைத்த நகைகளையும் மீட்டு வந்தார். 9 ஆண்டுகள் நடைபெற்ற வடலூர் திருப்பணிக்கு வாரியாரின் பெருமுயற்சியால் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் நன்கொடை கிடைத்தது. தர்மயாதீனம் 10,000 ரூபாய் வழங்கினார்கள். திருவாவடுதுறை ஆதீனம் 6000 ரூபாயும் திருப்பனந்தாள் காசிமடம் 4000 ரூபாயும் வழங்கினர். பன்ருட்டியைச் சேர்ந்த RK முருகேச நாயுடு என்பவர் சைக்கிள் கடை வைத்திருந்தார். வள்ளலாரிடம் பெரும் பக்தி கொண்டிருந்த பன்ருட்டி முருகேச நாயுடு அவர்களுக்கு ஒரு வீடு மட்டும் சொந்தமாக இருந்தது. அந்த வீட்டை 1000 ரூபாய்க்கு விற்ற முருகேச நாயுடு அவர்கள் வடலூர் சத்திய ஞான சபை திருப்பணிக்கு 1008 ரூபாய் நன்கொடையை வாரியார் வழியே வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். அக்காலத்தில் இரும்பு தட்டுப்பாடு நிலவியது. அந்த நிலையில் ஈரோடு இரும்புக்கடை வி. அர்த்தனாரி முதலியார் என்பவர் வடலூர் திருப்பணிக்கு தேவையான இரும்பு முழுவதையும் இலவசமாக வழங்கினார். வடலூர் வள்ளலாரின் மெய்யடியார்கள் பலரும் திருப்பணிக்கு உதவினர். வாரியாரின் தாய்மாமா வி. சிவகுருநாத முதலியார் பொதுப்பணித்துறையில் பணியாற்றியவர். பணி ஓய்விற்கு பிறகு வடலூர் திருப்பணி தொடங்கிய நாளிலிருந்து வாரியாருக்கு உறுதுணையாக நின்று உதவினார். சற்றும் தன்னலம் கருணாத சிவகுருநாத முதலியார் திருப்பணி குழுவிற்கு காலனா லாபம் கிடைத்தது என்பதற்காக 3 மைல் நடந்து சென்றார். குறிஞ்சிப்பாடி வடலூரில் இருந்து 3 மைல் தொலைவில் உள்ள ஒரு சிறிய நகரம். அக்காலத்தில் மண்ணெண்ணெய் பாட்டில் வடலூரில் 3 அணாவிற்கு விற்றது. குறிஞ்சிப்பாடியில் அதுவே 2.25 அணாவிற்கு கிடைத்தது. அதனால் முதலியார் 3 மைல் நடந்து சென்று மண்ணெண்ணெய் வாங்கி வந்தார். அது குறித்து வாரியார் தன் மாமாவிடம் கேட்டார். இதில் என்ன சிரமம் இருக்கிறது? எனக்கு நடைப்பயிற்சி ஆயிற்று. திருப்பணி குழுவினருக்கும் பாட்டிலுக்கு காலனா லாபம் கிடைத்தது என்று பதிலளித்தார். பொது பணத்தை தாராளமாக செலவழிக்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு சிறிதும் இல்லை. அத்தகைய நேர்மையாளர்களின் உதவியுடன் 9 ஆண்டுகள் உழைத்த வாரியாருக்கு எதிராக சிலர் செயல்பட்டனர். உள்ளூர்வாசிகள் மற்றும் அறநிலையத்துறையின் வழியாகவும் இடையூறுகள் செய்தனர். வாரியார் திருப்பணி வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்திருந்தார். தமது போக்குவரத்து செலவுக்கு கூட திருப்பணி நிதியிலிருந்து பணம் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட அனைவரும் உணர்ந்தனர். வாரியார் விரும்பிய வகையில்
அவர்தான் வடலூர் குடமுழுக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைவரும் கருத்து தெரிவித்தனர். 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சித்திரை 12ஆம் நாள் வடலூர் கும்பாபிஷேகத்திற்கான தேதி குறிக்கப்பட்டது. ஸ்தூபி நீராட்டு விழாவிற்கு மூதறிஞர் ராஜாஜி அவர்களை வாரியார் அழைத்தார். மூதறிஞர் அவர்கள் ஓமந்தூர் ரெட்டியார் அவர்களே அந்த விழாவிற்கு பொருத்தமானவர் என்று குறிப்பிட்டார். விழா பரம மங்களமாக நடைபெற ராஜாஜி அவர்கள் தன் ஆசியை வழங்கினார். அதன்படி ஓமந்தூரார் தலைமை ஏற்க இசைந்தார். அப்போது கடுமையான ரேஷன் காலம். உணவு பங்கீட்டுத்துறை அதிகாரி குற்றாலலிங்கம் அவர்களை அணுகிய வாரியார் 300 மூட்டை அரிசி வடித்து அன்னதானம் வழங்க அனுமதி பெற்றார். அதனால் காய்கறிகள், வாழை இலை கட்டு, பருப்பு, புளி அனைத்தும் வடலூரில் வந்து குவிந்தன. ஒரு சிலரின் மன வருத்தத்திற்கு இடையில் வாரியார் கும்பாபிஷேகத்தை நடத்த விரும்பவில்லை. அதிருப்தியாளர்களை அணுகி, உள் விவகாரங்களில் நான் தலையிட விரும்பவில்லை. உங்கள் விருப்பம் போல் குடமுழுக்கை நடத்தி கொள்ளுங்கள். நான் சொற்பொழிவு, இன்னிசை, அன்னதானம் போன்ற வெளி விவகாரங்களை மட்டும் கவனித்துக் கொள்கிறேன் என்று பணிவுடன் கூறினார். ஆனால் சில மணி நேரத்தில் மனம் மாறிய அன்பர்கள், சுவாமி, ஸ்தூபி கும்பாபிஷேகத்தை நீங்களே நீர் ஊற்றி நடத்துங்கள் என்று வேண்டினர். வாரியார் அதற்கு உடன்படவில்லை. மேட்டுக்குப்பத்திலிருந்து புனித நீர் எடுத்து வந்து அருட்பெருஞ்சோதி அகவலை பாடி குருக்களே ஸ்தூபி அபிஷேகத்தை செய்வதென்று ஒருமனமாக தீர்மானித்தனர். வடலூர் கும்பாபிஷேகத்தை காண சுமார் 8 லட்சம் பக்தர்கள் கூடினர். 40 லட்சம் ரூபாய்க்கு ரயில்வே டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன. 24/4/1950 அன்று காலை 9 மணி அளவில் ஓமந்தூர் ரெட்டியார் தலைமையில் வடலூர் சத்திய ஞான சபை அர்ச்சகர் பாலசுப்பிரமணிய குருக்களின் புதல்வர் சிற்சபேச சிவாச்சாரியர் ஸ்தூபிக்கு நீராட்டு செய்தார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற முழக்கம் விண்ணை அதிரச் செய்தது. இன்றைய நிகழ்வில் வள்ளலார் தோற்றுவித்த 3 நிறுவனங்களுக்கு வாரியார் உதவி செய்தது குறித்தும், வடபாதி மங்கலம் முதலியாருக்கு வாரிசு கிடைத்தது குறித்தும், வீட்டை விற்று நன்கொடை வழங்கிய முருகேச நாயுடு அவர்கள் குறித்தும், காலனாவுக்காக 3 மைல் தூரம் நடந்த வி சிவகுருநாத முதலியார் குறித்தும், வடலூர் கும்பாபிஷேகம் குறித்தும், அன்னதானத்திற்கான அனுமதி குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் பகுதி 6 இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.